ஸோ குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டோடைய டெமோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 7 டேஸா சொல்லப்போனா அக்டோபர் 15 விஜயதசமியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டெமோ கிளாஸஸ் பத்தி, இந்த டெமோ கிளாஸஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு சிவில் சர்வீஸ்னா என்ன, சிவில் சர்வீஸோடைய டிமாண்ட் என்ன, சிவில் சர்வீஸோடைய சப்ஜெக்டோடைய நீட் என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் ஆக்சுவலா. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு ஓகேவா. ஸோ மண்டே உங்களுடைய டெமோ முடியும், எத்திக்ஸ் அதான் உங்களுடைய லாஸ்ட் டே டெமோ. அண்ட் வெனஸ்டேல இருந்து உங்களுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அக்டோபர் 27th இருந்து உங்களுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெமோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, அது ஏதோ உலக அறிவு பத்தி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளூர் அறிவுன்றதை விட உலக அறிவு, குளோபல் சப்ஜெக்ட், குளோபல் ஜெனரல் நாலேஜ், ஓகே, அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர் அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, இப்போ ஜோ பைடனை பத்தி படிக்கும்போது, ஒரு சிரியாவில் நடக்கக்கூடிய கிரைசிஸை பத்தி, ஒரு ஆப்கான்ல நடக்கக்கூடிய இஷ்யூஸை பத்தி, ஒரு டெரரிசத்தை பத்தி, டிப்ளமசியை பத்தி, கிளைமேட் சேஞ்சை பத்தி, கிளைமேட் சேஞ்சால வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எடுத்துட்டு வராங்கன்றத பத்திலாம் படிக்கும்போது, ஸோ ஏதோ இன்டர்நேஷ்னல் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எப்பயுமே சொல்லுவாங்க, எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ். இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஒரு தனி டொமைனா யாரும் படிக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னா, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டொமைனே வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா தான். வேர்ல்டு வார் 2 எப்ப நடந்தது? எப்ப இருந்து எது வரைக்கும் வேர்ல்டு வார் 2 சொல்லுங்க பார்ப்போம். வேர்ல்டு வார் 2னா உங்களுக்கு என்ன எப்பல இருந்து தெரியுமில்ல? வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா தான் இந்த டொமைனே வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ வேர்ல்டு வார் 2 எப்போ? குஹஸ்ரீ தேவி சொல்லுங்க பார்க்கலாம், கௌஷிகா, ராஜலட்சுமி, கமான். வெரி குட். 1939ல இருந்து 1945 வரைக்கும் தான் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 1 அப்படின்றது 1914 to 1918. இது உங்களுக்கு தெரியணும். வேர்ல்டு வார் 1 தான் கிரேட் வார்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் 2 அப்படின்றது வேர்ல்டு வார் 1ஆலே வந்தது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சாரி பவர்ல நேற்று நைட்ல இருந்து, அதனால ஸ்வெட் வந்துட்டே இருக்கு. சரிங்களா? ஃபைன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்ற டொமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1945க்கு அப்புறமா தான் இந்த ஃபீல்டே வந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த படிப்பே 1945க்கு மேலதான் வருது. ஏன் 1945க்கு மேல வருது அப்படின்னா, 1945ல வேர்ல்டு வார் 2 முடியுது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிப்ளமேட்ஸ், ஓகேவா, மிக முக்கியமான அகடமிஷியன்ஸ், ஓகேவா, இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த போர் நடக்குது, ஏன் போர் நடந்தது, பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம்னு சொல்லக்கூடியது கோடிக்கணக்கான மக்கள் வேர்ல்டு வார் 2 அப்ப இறந்து போயிடுறாங்க. ஓகே, அப்போ எதனால இந்த மாதிரியான போர்கள் தொடங்குது, என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்றாங்க. அதனாலதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். நிறைய தியரிஸ் பத்தி படிப்பீங்க. லிபரலிசம், ஓகேவா, நியோ லிபரலிசம், நிறைய இருக்கு. லைசஸ் ஃபேர் பாலிசி, இதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா, நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஓகேவா, நீங்க இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. பொலிட்டிக்கல் தியரிஸ்ல நிறைய இருக்கு. நீங்க அரிஸ்டாட்டல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் படிக்கிறவங்க அரிஸ்டாட்டல் பீரியட்ல இருந்து படிப்பாங்க. இதெல்லாம் தியரி. ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன, அது ஒரு தியரி. அது ஓகேவா. அரசியல் எப்படி இயங்குது, பவர்னா என்ன, கவர்மெண்ட்னா என்ன, கவர்னன்ஸ்னா என்ன,
ஓகேவா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது, ஒரு நாட்டுக்கு என்ன தேவை, இதெல்லாம் தேரி பொலிட்டிக்கல் சயின்ஸ். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ன்றது டைனமிக் பார்ட், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் ஆர் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படின்றது இட் இஸ் மோர் ஆர் லெஸ், என்னதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தாலும், ஓகே, ஹிஸ்டரி ரிலேட்டடான சப்ஜெக்ட் அப்படின்னாலும், ஓகேவா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்னாலும் அந்த சப்ஜெக்ட் இட் வாஸ் மோர் டைனமிக் சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த சப்ஜெக்ட உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்களா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது உங்களுடைய மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பர்ல வருது. இதுல வருதுங்க. ப்ரிலிம்ஸ்ல வரலையா சார் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்ல வர்றது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். புரியுதுங்களா? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை பத்தி ப்ரிலிம்ஸ்ல கேட்கறாங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பத்தி கேட்பாங்க. பட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஒரு நீங்க தீமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கோர்வையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல தான் அது மிக முக்கியமான பேப்பர், ஜிஎஸ் செகண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் செகண்ட் பேப்பர்ல நீங்க படிப்பீங்க. இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. இதுல ஓகேவா 250 மார்க்ல எப்படியும் ஒரு 80ல இருந்து 100 மார்க் அதிகமா கேட்கிற ஏரியா என்னன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் தான். புரியுதுங்களா? Governance, polity and international relations, it plays a very major role in the GS second paper. Okay, it's one of the most dynamic subject. சரி, ஓகே, இது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். அப்ப சொல்லுங்க, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ஏன் படிக்கணும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Why international affairs is important? நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் மக்கள் கமான், ஏன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பத்தி படிக்கணும், ஏன் அது இம்பார்ட்டன்ட்? ஆன்சர் ஃப்ரீ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க தப்பா சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். மைதிலி, குஹஸ்ரீ, ராஜலட்சுமி, நந்தினி, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, நந்தகுமார், யா கமான். ஏன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பத்தி நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, அப்போ இருந்த ராஜாக்கள் வந்து அப்பவே வந்து வெளியுறவு ரொம்பவே தொடர்பு இருந்தாகணும் சார். அப்பதான் ஒரு நாட்டை எப்படி ஆளணுன்ற ஒரு அந்த ஒரு இது தெரிஞ்சாகணும். அந்த மாதிரிதான் அப்பவே அது தேவைப்படும் போது, இப்போ குளோபலைஸ் ஆன பிறகு கண்டிப்பா வந்து நமக்கு உலக அரசியலோட தாக்கம் வந்து நம்ம இந்திய நாட்டுல இருந்தே ஆகும். அந்த பெட்ரோல் விலையாகட்டும், இல்ல இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், அது எல்லாத்தோட தாக்கமும் இந்தியா மீதான ஒரு பங்களிப்பு இருக்குங்க சார். அதனால நம்ம கண்டிப்பா படிச்சோம். வெரி குட், நல்ல சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க ராஜலட்சுமி, ரொம்ப நன்றி. நீங்க சொல்றது எக்ஸாக்டா கரெக்ட் தான். அன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு ஓகேவா, நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பயமுறுத்திடுறாங்க. உங்களை டெமோ கிளாஸ்லாம் நீங்க வேலை எங்கன்னா போய் அட்டன் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அச்சிச்சோ அச்சிச்சோ அப்படின்னா உங்களை பயமுறுத்திடுறாங்க. அப்படின்னா கிடையாது, ரொம்ப யதார்த்தமா படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது. அன்னைக்கு இப்போ ராஜலட்சுமி சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அன்னைக்கு ராஜாக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்னைக்கு ராஜாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூசி அன்னைக்கு ராஜாக்கள்னா மொனார்ச்சின்னு அர்த்தம். ஓகேவா? முடியரசா, இந்த உலகமே முடியரசா இருந்துச்சு. ஆடியோ வரலையா? இல்லையே, நான் பேசுறது கேக்குதா உங்க எல்லாருக்கும்? என்னுடைய நெட்வொர்க்கும் கரெக்டா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா மத்தவங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். யா, நீங்க உங்களுடைய கனெக்ஷன் பார்த்துக்கோங்க, என் கனெக்ஷன் கரெக்டா. ஓகே, ஸோ அன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொனார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மொனார்ச்சி அப்படின்னா முடியரசு. முடியரசுனா என்ன? ஒரு ராஜா, ராஜாவை சுத்தி ஒரு மந்திரி சபை, அண்ட் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்மி. கரெக்டா? ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குரு, ராஜாவுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கும். ராஜா இந்த சென்ஸ் ஒரு நாட்டுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கும். ஓகேவா? அந்த ஆர்மிக்குன்னு ஒரு தளபதி இருப்பார். அப்போ சாணக்கியா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு நம்ம நாட்டுல. சாணக்கியா அப்படின்னு ஒரு பெரிய குரு ஒருத்தர் இருக்கார், அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஒரிஜினல் நேம் ஓகே விஷ்ணு குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பொதுவாகவே கௌட்டில்யர் அல்லது சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் எழுதின புக் என்ன அப்படின்னா அர்த்தசாஸ்திரம். இந்த அர்த்தசாஸ்திரத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான 7 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாணக்கியா சொல்லியிருக்காரு. அது தெரியுமா யாருக்குன்னா? தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான 7 விஷயங்கள் அப்படின்னு சாணக்கியா சொல்றாரு. அந்த காலத்துல முடியரசு அப்படின்றதால, முடியரசுன்னா என்ன? இட் வாஸ் மொனார்ச் இல்லையா?
ஓகே, மொனார்ச் அப்படின்றதால ஒரு நாட்டுக்கு தேவையான 7 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் கிங் தான் சொல்றாரு. ஓகேவா, கிங் ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா, ஏன்னா அன்னைக்கு மொனார்ச் ராஜா ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய மக்களை ரெண்டாவதா சொல்றாரு, பீப்புள். ஏன்னா டெமோக்ரஸி கிடையாது அன்னைக்கு மொனார்ச், பீப்புள் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஒரு நாட்டுக்கு தேவையான ஓகேவா டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கிங் அப்படின்ற வார்த்தையை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ராஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுக்கு தேவை, அவர் சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருப்பார். ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான 7 விஷயங்கள்ல முதல்ல ராஜன் முக்கியம். ராஜனுக்கு அப்புறமா ஓகே ஜனபதா, ஜனானா மக்கள், ஜனபதா அப்படின்னா மக்களுடைய டெரிட்டரி, அதாவது ஒரு நாடு. ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான 3வது விஷயம் என்னன்னா நல்ல பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்ல பினான்சியல் மேனேஜ்மெண்ட். பினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா ஒரு நாட்டுக்கு நல்ல நிதி தேவை, நிதி மேலாண்மை அப்படின்றது தேவை. அப்ப நாட்டுக்கு நிதி வேணும் அப்படின்னா ரெவென்யூ வேணும், வருவாய் வேணும். அப்ப வருவாய் எப்படி சார் ஒரு நாட்டுக்கு வரும் அப்படின்னா நிலம் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் தான் முக்கியம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? எப்படி எடுத்துட்டு வராரு பாருங்க. நிலம் மூலயமாக, லேண்ட் மூலயமா கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ரொம்ப முக்கியம். நிலம் மூலயமா வரக்கூடிய வருவாய். அப்போ லேண்ட் மூலயமா வருவாய் யார் கொடுப்பாங்கன்னா விவசாயிங்க கொடுப்பாங்க, பெசன்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். பெசன்ட்ஸ்னா நிலத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டுல விவசாயம் நல்லா இருந்தாதான் நாட்டு மக்களுக்கு செழிப்பா இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும். நாட்டு மக்கள் செழிப்பா இருக்கணும்னா முக்கியமா விவசாயம் நல்லா இருக்கும். இது பாயிண்ட். 4வது என்ன அப்படின்னா நல்லா பினான்சியலா இருந்தா மட்டும் போதாது, உங்களுக்கு நல்ல பலமான பாலா ஆ சேனா அப்படின்னு. பாலா ஆர் சேனா இது ரெண்டுமே மீனிங் என்னன்னா ஆர்மி. ஒரு நாட்டுக்கு தேவையானது ரொம்ப நல்ல ஆர்மி தேவை. ஆர்மி இன்னைக்கு அணுவாயுதம் அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் எந்த நாடு அணுவாயுதம் வச்சிருக்கோம் அவன் அமைதி பேச்சு கூப்பிட்டாதான் என்ன பண்றாங்க போய் கேட்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு அணுவாயுதத்தை பத்தி அமெரிக்கா பேசினா ஒரு மரியாதையோட கேட்கிறாங்க. இதே சொமாலியா பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுவே சவுத் சூடான் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பலம்லாம் கிடையாது. பலம் இருக்கிறவங்க தான் அமைதி பத்தி பேசினா அதை கவனிப்பாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? சோ ஆர்மி ரொம்ப முக்கியம். ஆர்மிக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கு கோட்டை ரொம்ப முக்கியம். அந்த கோட்டை தான் துர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. துர்கா அப்படின்னா ஃபோர்ட். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? துர்கா அப்படின்னா ஃபோர்ட். துர்கா தேவி அப்படின்னு ஒரு சாமி இருக்கு, கோட்டை மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்கிறேன்னு அர்த்தம். அதான் துர்கா தேவி. ஓகேவா? துர்கானா ஃபோர்ட், கோட்டை. அதுக்கப்புறமா என்னன்னா ஒரு நாட்டுக்கு நல்ல மதியுக மந்திரிகள் தேவை, நல்ல மினிஸ்டர்ஸ் தேவை, நல்ல ஆலோசனை தேவை. மினிஸ்டர்ஸ்னா இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காரு, ஓகேவா, சயின்டிபிக் அட்வைசர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல நல்ல அறிவாளிகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மந்திரி சபை ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா ராஜாவுக்கு எல்லாமே தெரியாது, ராஜாவுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் விட பெரிய முக்கியம் என்னன்னா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தனா அவனுடைய ஃப்ரெண்ட்னா என்ன, இந்த ஃப்ரெண்ட்லி கிங்டம், இதுதான் டிப்ளமசி. கான்செப்ட் புரியுதா? டிப்ளமசி அப்படின்றது ஃப்ரெண்ட் அப்படின்றத என்னன்னு சொல்றாங்க, மித்ரா அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு இந்த மீனிங்கே தெரியாது. மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சத்ரு, மித்ரு. சத்ருனா எனிமி, மித்ருனா ஃப்ரெண்டு. சோ மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இது பேர் தான் என்ன, சப்தாங்கா தேரி அப்படின்னு. நான் இன்னைக்கு ரொம்பலாம் நடத்த போறது இல்லை, ஏன்னா ரொம்ப நடத்தினா ஒரு கிளாஸ்லாம் பத்தாது. என்னால நான் எப்பயுமே என்ன சொல்றது, டெமோல எல்லாத்தையும் நடத்திட்டு இதுதான் நாங்கெல்லாம் பண்ணுவோம்னு காமிச்சிட்டு கிளாஸ்ல ஒண்ணுமே நடத்தது ஆள் கிடையாது. டெமோன்றது ஒரு அவுட்லைன், இதுதான் சப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கணும்ன்றதான் டெமோ. ஓகேவா? அதனால என் கிளாஸ் இப்படிதான் இருக்கும். அதனால ஒரு ஊருகா மாதிரி தான் நான் கொடுக்குறேன் நான் ஆக்சுவலா. இது இப்ப நம்ம ராஜலட்சுமி சொன்ன மாதிரி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மன்னர்கள் இப்படிலாம் இருந்தாங்க. இந்த காலத்துல அப்ப அவங்க சொல்ற இந்த காலம்னா என்ன, இன்னைக்கு இதை அப்படியே ரப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அந்த காலத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னும் பொழுது இந்த காலத்துல டெமோக்ரஸி. இங்க டெமோக்ரஸிலையும் யாரு முக்கியம்? டெமோக்ரஸியில மக்கள் தான் முக்கியம். பீப்புள். டெமோக்ரஸியில மக்கள் தான் முக்கியம். செகண்ட் தான் யாரு? ஓகே, மக்களுடைய பிரதிநிதிகள், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டெமோக்ரஸில இதுக்கு முன்னாடி ராஜா காலத்துல இட் வாஸ் நாட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். டெமோக்ரஸில வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வச்சுதான் எத்திக்ஸ் நடக்கும். வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வச்சுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துவாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வச்சுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸே இருக்கு. புரியுதுங்களா? வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது ஹிஸ்டரியிலயும் வரும். ஒரு காலத்துல போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நைட் வாட்ச்மேன் மாதிரி இருக்கும். The people will be there. The government will protect the people. The government will protect the territory. That is police state. But in democracy, when compared to the police state, the state also act as a welfare state, which means the state will influence every aspects of the people. மக்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். கல்வி இப்ப எதுல இருக்கும்? எஜுகேஷன்ல இருக்கும், ஹெல்த்ல இருக்கும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல, பப்ளிக் பிடிஎஸ் சொல்லக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல இருக்கும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எஜுகேஷன்ல இன்னும் அதையும் டீப்பா போகலாம். ஹையர் எஜுகேஷன்ல இருக்கும், பிரைமரி எஜுகேஷன்ல இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பீப்புளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ல இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு அரசு மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணும். இது டெமோக்ரஸில வெல்ஃபேர் ஸ்டேட்னு வருது. அப்போ டெமோக்ரஸில வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு வரும் பொழுது இன்னைக்கு பாருங்க, இப்ப டெமோக்ரஸி இப்ப வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இங்கதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடைய இறையாண்மையை மதிக்க வேண்டும். சாவரன் ஸ்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. சாவரன் ஸ்டேட், சாவரன் அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்துல மொனார்ச்சியில என்ன கான்செப்ட் அப்படின்னா, நான் இன்னொரு நாட்டை போய் பிடிச்சிப்பேன். புரியுதுங்களா? இன்னொரு நாடு அடிமை எனக்கு, நான் சொல்றதுதான் அவங்க கேட்கணும். இது சாவரன். அதாவது ஒரு காலத்துல மொனார்ச்சியில இப்படி இருந்துச்சு, இன்னைக்கும் இப்படிலாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கும் பொழுது with eyes of democracy இதை நீங்க பார்க்கும் பொழுது it was not fair அப்படின்றத முடிவு பண்ணி. ஓகே, இங்க வந்து ஒவ்வொரு சாவரன் ஸ்டேட்ஸோடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன இதுதான் சொல்றாங்க, ஓகே, இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், இறையாண்மை. அந்த இறையாண்மை சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சாவரன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொலிட்டிக்கல், இப்ப கமிங் டு த பாயிண்ட், நான் ரொம்ப டீப்பா போல. இப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை பத்தி தான் பேசுது? இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுதா? கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுது. இன்னைக்கு ஒரு காலத்துல இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்றது முக்கியமா பவர் ஸ்ட்ரகிள் பத்தி தான் இருந்துச்சு. முக்கியமா பவர், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பத்தி, பவர் பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருந்துச்சு. ஓகே, ஆனா பட் இப்போ பவருக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கிறோம். நம்ம அந்த நாட்டுல டிப்ளமசியை பத்தி படிக்கிறோம். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க? டிப்ளமசியை பத்தி படிப்பீங்க. இதுவே ஹார்ட் டிப்ளமசி அண்ட் ஆல்சோ சாஃப்ட் பவர் டிப்ளமசி. ஹாட் பவர் டிப்ளமசி ஹெச்பின்னு போடுறேன். ஹாட் பவர் டிப்ளமசி அப்படின்னு பேரு. இன்னொன்னு சாஃப்ட் பவர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஹாட் பவர் டிப்ளமசினா என்ன சார்? நான் என்னுடைய ராணுவத்தை வச்சு, என்னுடைய ஆர்ம்ஸ் வச்சு இன்னொரு நாட்டை மிரட்டிய வழிக்கு எடுத்துட்டு வர்றது ஹாட் பவர் டிப்ளமசி. சாஃப்ட் பவர் டிப்ளமசினா என்னன்னா, நான் பேச்சுவார்த்தை மூலியமாவே இன்னொரு நாட்டை என் வழிக்கு எடுத்துட்டு வர்றது சாஃப்ட் பவர் டிப்ளமசி. இப்ப சைனாவுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வாடா ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கூட நான் சண்டை போடுறேன். சைனாவை வந்து பார்க்கும் பொழுது இப்படி வச்சுக்கலாமே, இப்ப சைனா வியட்நாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைனா அண்ட் வியட்நாம் கரெக்டா இருக்கும். இப்போ சைனாவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு பார்டர் இஷ்யூ. சைனா என்ன பண்றாங்கன்னா, வியட்நாம மிரட்டுறாங்க, நீ மட்டும் அந்த இடத்த எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஓகே என்னுடைய ஆர்மி உன்னை போய் அடிக்கும். யூ டேக் சைனா அண்ட் திபெத். இதுதான் பண்ணாங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தன்னுடைய ராணுவத்தை வச்சு மிரட்டுறது என்னன்னா ஹாட் பவர் டிப்ளமசி. ஓகே, இதுவே பேச்சுவார்த்தை மூலயமா இப்ப இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிறது நிறைய சாஃப்ட் பவர் டிப்ளமசியா இருக்கும். இப்ப டொக்லாம் இஷ்யூ அப்படின்னு, இப்ப டொக்லாம் எடுத்துக்கோங்க. டொக்லாம் இஷ்யூ 2018 நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? சோ டொக்லாம் இஷ்யூ 2018 மேலே நமக்கும் இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. பட் நீங்க இந்த டொக்லாம் இஷ்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே 2018 மேல இஷ்யூ ரொம்ப சிவியர் ஆயிடும். புரியுதுங்களா? நிறைய விஷயங்களை நாம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இப்போ லடாக்ல ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் நமக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா பட் என்ன பண்ணல, நம்ம 1-to-1 வாருக்கு போவே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். நம்மளுடைய டிப்ளமேட்ஸ், சைனாவுடைய டிப்ளமேட், இந்தியாவுடைய டிப்ளமேட், இப்ப நம்மளுடைய ஜெய்சங்கர் சார், ஓகே, அவர் தான் இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஸோ மினிஸ்டர் லெவல்ல டாக்ஸ் நடக்கும், செக்ரட்டரிஸ் லெவல்ல ஓகே டாக் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது சாஃப்ட் பவர் டிப்ளமசி அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா, பவர் பத்தி படிப்பீங்க, டிப்ளமசி பத்தி படிப்பீங்க, ஆர்ம்ஸ் பத்தி படிப்பீங்க. ஓகேவா? இப்ப இந்தியா கிட்ட ஓகே அக்னி இருக்கு,
அமெரிக்கா கிட்ட இப்போ பிரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு மிசைல் ஒன்று வாங்குறோம். ஓகே, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து S-400 அப்படின்ற ஒரு ஒரு வெப்பனை ஒன்று வாங்குறோம். ஓகே, எதனா ஒரு வெப்பனை ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெப்பன்ஸ் ஆர்ம்ஸ் பத்தி படிக்கிறது, அதோட இம்பாக்ட பத்தி படிக்கிறது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வருது. இது மட்டும் இல்லாம ட்ரேட் பாலிசி பத்தி நாம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல படிப்போம். ட்ரேட் பாலிசி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே பின்னாடி. ட்ரேட் பாலிசி மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிடமிக்ஸ், இன்னைக்கு கரண்ட் சினாரியோ என்னன்னா, இப்ப கொரோனா 2019ல இருந்து கொரோனா கண்ட்ரோல்ல தான் உலகம் இருக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரியான எபிடமிக்ஸ் எல்லாம் ஏன் வருது, எதனால வந்தது, இதனால என்ன மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எப்படி மாறி இருக்கு. அண்ட் இப்போ ஃபாரின் டிராவல் பத்தி படிப்போம். ஃபாரின் டிராவல் பத்தி படிப்போம். ஓகேவா, ஃபாரின் டிராவல் அப்படின்னும் பொழுது இப்ப அமெரிக்காவுடைய பாலிசி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா பாலிசின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பீரியட்ல இருந்துச்சு. அமெரிக்கன்ஸுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை தரணும். இந்தியன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய டெக்னோகிராட்ஸ், நிறைய டெக்கீஸ் வந்து பார்க்கும்பொழுது அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்தியாவில வந்து நிறைய டெக்கீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அமெரிக்கா பின்னாடி என்ன பண்றாங்க, எங்க நாட்டுல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சோ இந்தியன்ஸுக்கு நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, செக் வச்சாங்களா. சோ இந்த மாதிரியான ஃபாரின் டிராவல். ஓகே, அதுக்கப்புறமா மைக்ரேஷனை பத்தி படிப்போம். மைக்ரேஷன், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல மைக்ரேஷனை பத்தி, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்விரான்மெண்டல் பாலிசி ரொம்ப மிக முக்கியமான விஷயம். கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா, நீங்க என்விரான்மெண்ட்ல மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லயும் கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் அதோடைய ஆஃப்டர் மேத் என்ன, அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, என்விரான்மெண்டல் பாலிசிஸ், என்விரான்மெண்டல் பாலிசிஸ். ஓகே, இப்ப டெமோக்ரஸிக்கு ஒரு பெரிய த்ரெட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நிறைய சாவரன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு பெரிய த்ரெட் என்ன அப்படின்னா டெரரிசம் பத்தி படிப்போம். அப்போ மக்களே, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இட் வில் அஃபெக்ட் யுவர் டெய்லி லைஃப். இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் டெய்லி லைஃப். அது உங்களுக்கு புரியணும். கான்செப்ட் புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது ஏதோ ஒரு 10ஓட 11 இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் கிடையாது. இட் வாஸ் மோர்லி டைனமிக். கச்சா எண்ணெயோடைய விலை இன்க்ரீஸ் ஆகுது, அதனால என்ன ஆகுது, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த இன்க்ரீசிங் பிரைஸ் ஆஃப் தி க்ரூட் ஆயில். நீங்க கண்ணை மூடி சொல்றேனே, நான் இப்ப எதுவுமே இல்லாம நான் ஒரு 10 விஷயங்களை சொல்றேன். இன்னைக்கு அதிகமா நியூஸ்ல வர்றது, ஏற்கனவே நியூஸ்ல தொடர்ந்து ஒரு டாபிக்காவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஏசியால முதல்ல வரேன், சைனா, பாகிஸ்தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப புது பிரச்சனை என்னன்னா ஆப்கானிஸ்தான். இப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல உங்க மெயின்ஸ் நான் பின்னாடி காமிக்கிறேன், கொஸ்டின்ஸ் நான் எப்படி கேட்கறாங்கன்றத காமிக்கிறேன். சோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மெயின்ஸ் வாஸ் யூபிஎஸ்சில மெயின்ஸோட டிமாண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளா சில விஷயங்களை சொல்றேன். இப்போ எடுத்துக்கோங்க சைனா. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம அதிகமா சைனாவை பத்தி படிக்கிறோம், யூஎஸ் பத்தி படிக்கிறோம், ஜப்பான் பத்தி படிக்கிறோம், குவாட் பத்தி படிக்கிறோம், குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். அப்ப இதெல்லாம் ஏன் சார் இந்தியாவோடைய, அதுவும் இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் திஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் படிக்கும். உங்களுடைய மெயின் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் சச் கண்ட்ரிஸ். அப்ப என்ன கான்செப்ட் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் நீங்க சப்ஜெக்டுக்குள்ளார போவீங்க. இப்போ நீங்க தான் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, இப்ப நீங்க தான் இந்தியா, உங்க வீடு இருக்கு, உங்க எதிர் வீடு, பக்கத்து வீடு, உங்களை சுத்தி இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் க்ளோஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஃபைன். உங்க பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு, ஒரு 4 வீடு தள்ளி அப்படின்னு வச்சுக்கோமே, இவங்களை எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? க்ளோஸ்ட் நெய்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ். உங்க பக்கத்து வீடு அப்படின்னும் பொழுது இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து நாடு, இதை நான் அப்படியே இப்ப இந்தியா கூட வரேன். இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய க்ளோஸ்டு கண்ட்ரீஸ்ல என்ன? சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பங்களாதேஷ். ஓகே, இதெல்லாம் இந்தியா, மியான்மர் கூட சொல்லுவாங்க, ஆனா பட் நோ இஷ்யூஸ். மியான்மர் வந்து நம்ம கூட ஸ்டேட்டா பார்டர் வச்சிடல. ஓகேவா? யா, மியான்மர் உண்டு கரெக்டா, ஏன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஹேவிங் பார்டர் வித் மியான்மர். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவுடைய க்ளோஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் அப்படின்னும் போது இப்ப யூ டேக் யூஎஸ், இப்ப யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் க்ளோஸ்ட் பார்டர்லாம் கிடையாது. அப்ப எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட டிமாண்ட்.
பைலேட்ரல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் என்னன்னா இருதரப்பு உறவுகள். அமெரிக்காவுக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய உறவு, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய உறவு, ஓகேவா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஓகே, உங்களுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இதுக்கு பேரு பைலேட்ரலிசம் அப்படின்னு பேரு. ஓகே, இன்னைக்கு பைலேட்ரலிசம் போயிட்டு மல்டிலேட்ரலிசம் அப்படின்றது வந்திருக்கிறதா சொல்றாங்க. மல்டிலேட்ரலிசம்னா என்ன? நீங்க ஒரு நாட்டுக்கு மேல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பல நாடுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. யூ டேக் பிரிக்ஸ், multilateralism. You take Asian Association for Southeast Asian Nations, it's a multilateralism. Okay, you take Quad. நான் சொல்ற வார்த்தைகள்ல நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏசியான் அது 1967 ஆரம்பிக்கப்பட்டது. பிரிக்ஸ், ஓகேவா, அது எப்பயில இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாருங்க. ஆக்சுவலா இந்தியாவில எப்ப இந்தியா ஜாயின் ஆச்சு, இந்த மாதிரிதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. அப்போ ஒரு நாடு மத்த பல நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவை மல்டிலேட்டரலிசம்னு சொல்றாங்க. இன்னைக்கு சினாரியோ என்ன அப்படின்னா பைலேட்டரலிசத்துல இருந்து மல்டிலேட்டரலிசத்துக்கு இந்தியா போயிட்டு இருக்கு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதா, அதுதான் நம்ம சப்ஜெக்ட் படிப்போம். ஏன் இந்தியா பைலேட்டரலிசத்துல இருந்து மல்டிலேட்டரலிசம் போகுது, ஏன் இந்தியா ஒரு காலத்துல NAM அப்படின்ற ஒரு பாலிசி இருந்தது, நான் அலைன்மெண்ட் அப்படின்றதான் ஜவஹர்லால் நேரு பீரியட்ல இந்தியாவுடைய மிக முக்கியமான ஃபாரின் பாலிசியா இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம நாம நோக்கி போல. இன்னைக்கு NAM மீட்டிங்ஸே நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தாலும் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போய் அட்டென்ட் பண்றது கிடையாது. ஓகேவா, 2014 இருந்தே இந்த மாதிரியான NAM பத்தி ஒரு விதமும் கிடையாது. சார்க்கும் நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? பிரிக்ஸுக்கு கொடுக்குறோம், G7க்கு கொடுக்குறோம், G20க்கு கொடுக்குறோம். அப்ப ஏன் இந்தியா இந்த மாதிரி இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணுது? நாம ஏன் அதிகமா இஸ்ரேல் கூட ப்ரோ இஸ்ரேலா இப்ப இருக்கும்? இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் அதிகமான வெப்பன்ஸை நாம இம்போர்ட் பண்றோம். கான்செப்ட் புரியுதா? ஒரு காலத்துல ரஷ்யா நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனா பட் இந்தியா மோரார்லஸ் இப்ப ப்ரோ யூஎஸ் பாலிசியா போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன், எதற்காக, என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலதான் பவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுலதான் அரசியலே இருக்கும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்றதே அரசியல் தானே. ஏசியால சைனா இஸ் கம்மிங் பிக். சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசியாவில் தனக்கு ஒரு காலத்துல அமெரிக்கா ஏசியாவில் மிக முக்கியமான எதிரியாக ஜப்பான். அவங்களுக்கு வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ஜப்பான், ஓகேவா, மிலிட்டரி வைஸ் அவங்க பெரிய ஆள் ஆகல. ஏன்னா அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ஜப்பான் அவங்க டெக்னாலஜி வைஸ் அண்ட் எக்கனாமி வைஸ் பெரிய ஆள் ஆயிட்டாங்களே தவிர அமெரிக்காவுக்கு காம்பீட் பண்ணாங்களே தவிர. ஓகே, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ஜப்பான் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு அந்த 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 மிலிட்டரிலைசேஷனுக்கு போல. பழைய மாதிரி மிலிட்டரைசேஷன் எல்லாம் பண்ணல, இன்னொரு நாட்டெல்லாம் போய் கேப்சர் எல்லாம் பண்ணல ஜப்பான். ஆனா பட் அந்த வேலையை இன்னைக்கு சைனா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சைனாவை அடக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நண்பன் தேவை. அப்ப ஏசியால பெரிய கெத்து, பெரிய மாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு அப்புறமா நாம தான். கான்செப்ட் புரியுதா? ஏன் சைனாவுக்கு அப்புறமா நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவை விட அமெரிக்காவுக்கு நிறைய விஷயத்துல நம்ம அட்வான்டேஜா இருக்கும். சைனா மாதிரியான அக்ரெசிவ் கண்ட்ரி நம்ம கிடையாது. ஏன்னா இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 10,000 வருட இந்திய வரலாற்றிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூலர், 2 பேரை சொல்லலாம், பட் ஒரே ஒரு ரூலர் தான் பொதுவாக சொல்றாங்க, ராஜேந்திர சோழனை தவிர்த்து வேற எந்த மன்னனும் இந்தியாவை தாண்டி இந்தியன் சப்கான்டினென்ட்ல சைனாவையோ இல்லைன்னா மலேசியாவையோ சிங்கப்பூரையோ இந்து மகா சமுத்திரத்தை தாண்டி போய் அடிச்சவனா எவனுமே கிடையாது, எக்ஸப்ட் ராஜேந்திர சோழன். அதுதான் ராஜேந்திர சோழன். இதை நீங்க கெத்துன்னு நினைச்சாலும் கெத்து, இல்ல கெத்து கிடையாதுனாலும் கெத்து கிடையாது. இது உண்மை. ராஜேந்திர சோழன் பார்க்கும் பொழுது லுக்கீஸ்ட் பாலிசியை முதல்ல போட்டதே அந்த ஆள் தான். அதுதான் இன்னைக்கு நம்ம லுக்கீஸ்ட் போய் ஆக்டிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஏன் அமெரிக்கா இந்தியாவை சேஃப்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவை விட நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? சைனா வாஸ் மிலிட்டரிலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இந்தியா அப்படி கிடையாது. we are equipped, we are nuclear power state, we are equipped, பட் நாம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம மிலிட்டரைசேஷன் போக மாட்டோம். நம்ம கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலாம் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் சைனா வாஸ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் சைனா. ஒரு காலத்துல ஓகே யுஎஸ்எஸ்ஆர் சைனாலாம் பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை, பண்ண மாட்டோம். அப்போ நிறைய விஷயங்களை சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு யூஎஸ்க்கு ஒரு நண்பனா இந்தியாவை பார்க்குது. இப்ப இதெல்லாம் படிப்பீங்க. அப்ப ஏன் யூஎஸ், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூஎஸ்யும் நீங்க ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது, பட் இந்தியாவுக்கு யூஎஸ் தேவை, இந்தியாவுக்கு யூஎஸ் உடைய சப்போர்ட் தேவை. ஏன் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய 2 எதிரியுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளுங்க. ஒண்ணு சைனா, இன்னொன்னு பாகிஸ்தான். சைனா அண்ட் பாகிஸ்தானுக்குள்ளார நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு.
நாளைக்கே ஒரு போர் அப்படின்னு வந்தாலும் சைனாவும் பாகிஸ்தானும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு. 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல நடந்திருக்கு. அப்போ இது நீங்க அப்ப நமக்கு ஒரு நல்ல நண்பன் தேவை. அமெரிக்காவுக்கு சைனாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல நண்பன் இங்க தேவை. அதான் நாம. ஓகே, அப்போ இதுதான் என்னன்னா குளோபல் பாலிடிக்ஸ் கான்செப்ட். புரியுதா? இதுதான் குளோபல் பாலிடிக்ஸ் சொல்றாங்க. அப்போ குளோபல் பாலிடிக்ஸ் இதை நோக்கிதான் இருக்கும், ட்ரேடுக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ், ஓகே, மூன்றாம் தர நாடுகள்னு சொல்லக்கூடிய வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏற்கனவே இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய இந்தியா அண்ட் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டா இருக்கு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி, உங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாவுடைய டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ 1945 அதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் 1945 ஆரம்பிக்கப்பட்டு அன்னைக்கு சைனா வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். ஸோ P5 கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்ல சைனா இருக்கு. பட் இந்தியாவுக்கு டெரரிசத்துல இப்ப நம்ம ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தான்ல இருக்குன்னா, பட் பாகிஸ்தான் சைனா ரெண்டு பேருக்குமே ஒரு கான்டாக்ட், நல்ல தொடர்பு இருக்கு அப்படின்றதால ஸோ யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில நாம எந்த விதமான ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு வந்தாலும் சைனா தான் அதுக்கு முதல்ல அப்போஸ் பண்றோம். இதெல்லாம் குளோபல் பாலிடிக்ஸ். அப்ப இதுதான் நீங்க படிப்பீங்க. கான்செப்ட் புரியுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி you will study about the power, you will study about the diplomacy, you will study about the climate change and environmental policy, you will study about the international, முக்கியமா இப்போ global trade scenario, you will study about the epidemics, healthcare system, terrorism, migration, refugee crisis. இது எல்லாமே சேர்ந்தது international relations. புரியுதா உங்களுக்கு? இதுதான் international studies. Any doubt? டவுட் இருக்கானா? இருக்கு சார், இல்லைன்னு சொல்லணும். அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது? டவுட் இருக்கா சார்? கிளியர் சார். வெரி குட். அப்ப சொல்லுங்க. எப்பயுமே கிவ் ஃபீட்பேக். ஓகே, அப்படியே மொட்டை குட்டையில இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஸோ இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா காமிக்கிறேன். ஜிஎஸ் செகண்ட் பேப்பர் மெயின்ஸ்ல வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சிலபஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். என்ன சிலபஸை நான் அப்படியே ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் பத்தி படிப்போம். நான் சொன்னால க்ளோஸ்ட் நெய்பர், இதெல்லாம் நம்ம க்ளோஸ் நெய்பர். மால்தீவ்ஸ், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், பாகிஸ்தான், சைனா. இதுல முக்காவாசி பேர் வில்லங்க தான் நமக்கு. நேபாள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. மால்தீவ்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஆனா இப்ப கிடையாது. ஓகே, ஆப்கானிஸ்தான் சொல்லவே தேவையில்ல. ஸ்ரீலங்கா அது எப்போ வந்து அது ப்ரோ சைனாவா போயிட்டு இருக்கு. பூட்டான் பரவாயில்ல, இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பூட்டான் எனக்கு தெரிஞ்சு பூட்டானை தவிர்த்து மற்றபடி யாரையுமே நம்ம ரொம்ப டீப்பா நம்பவே முடியாது. அதனாலதான் சவுத் ஏஷியா வளரவே இல்லை. நாமெல்லாம் சவுத் ஏஷியா கண்ட்ரிஸ். சவுத் ஏஷியா, நாட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்தியா வந்து தெற்காசியால இருக்கு. தெற்காசியா உலகத்துல பாருங்க, இந்த தெற்காசியால தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் அதிகமா இங்கதான் இருக்கு. வேர்ல்டு ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அங்கதான் இருக்கு. நிறைய டெக்னோகிராட்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இங்க இருக்கு. ஆனா நம்ம ஏன் வளரல அப்படின்னா இந்த நாடுகளுக்குள்ள அதிகமான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கும். புரியுதுங்களா? சோ இதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? ஃபைன். இதுல நீங்க சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மியான்மர் எடுத்தீங்கன்னா நீங்க சார்க் கண்ட்ரிஸ் வந்துடும். அண்ட் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் வித், இது இந்தியாவுடைய க்ளோஸ்ட் நெய்பர்ஸா, இது இந்தியாவுடைய எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ். நான் சொன்னா இதான் சிலபஸ். யூஎஸ் கூட, ஜப்பான் கூட, ரஷ்யா கூட என்ன ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். இந்தியா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், இப்ப கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இதெல்லாம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா? வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்னாலும் மிடில் ஈஸ்ட்னாலும் ஒண்ணுதான். வெஸ்ட் ஏஷியா ஆர் மிடில் ஈஸ்ட்னா ஒண்ணுதான். வெஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட்னா என்ன? இப்ப ஈராக், சிரியா, டர்க்கி, ஈஜிப்த், ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்ஃப் கண்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவை டைரக்டாவே ஆர் இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்தியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன். நீங்க ப்ரிலிம்ஸ்ல பாருங்க, யூரோப்பியன் யூனியன் சார்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். லத்தீன் அமெரிக்கா அண்ட் ஆல்சோ பசிபிக் கண்ட்ரிஸ். அப்போ இந்தியாவுடைய க்ளோஸ்ட் நெய்பர்ஸை பத்தி படிக்கிறோம் அண்ட் இந்தியாவுடைய எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸை பத்தி படிக்கிறோம். இதுதான் சிலபஸ்ல இருக்கு.
நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியாஸ் மேஜர் ஃபாரின் பாலிசி டாக்ட்ரைன் சின்ஸ் 1947. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க ஐயா, 1947க்கு அப்புறமா நாங்க பாகிஸ்தான் கூட சண்டை போட்டோம். 1947க்கு மேல உலகத்துல கோல்டு வார் வந்துச்சு. கோல்டு வார் வரும்போது நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க ப்ரோ யூஎஸ்ஆவும் போல ப்ரோ யூஎஸ்எஸ்ஆரும் போல, நாங்க வந்து நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணோம். நாம் இதான் நான் அலைன்மெண்ட். இந்த நான் அலைன்மெண்ட் பாலிசி ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு, இப்பயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆனால் இப்ப நம்ம ரொம்ப நான் அலைன்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அண்ட் நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நியூக்ளியர் டாக்ட்ரைன்னா என்ன? வி இந்தியன்ஸ் வி ஆர் நியூக்ளியர் பவர் ஸ்டேட். 1974ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம். 1998ல நம்மளுடைய செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம். நாம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நாம சொன்னோம் எங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய 2 எதிரிகளுமே நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ் லைக் பாகிஸ்தான் அண்ட் ஆல்சோ சைனா. நாங்க ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் மிசைல் அட்டாக் பண்ண மாட்டோம். வி வாண்ட் யூஸ், ஓகே, அதுவும் வார்ஃபேருக்கு நம்ம நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ண மாட்டோம், பட் சிவிலியன் திங்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது சொன்னோம். இதனால நமக்கும் மற்ற நாட்டுக்குமே நிறைய ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்தது. ஓகே, இது இன்னமும் குளோபல் பாலிடிக்ஸ்ல இது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ நியூக்ளியர் டாக்ட்ரைன் பத்தி படிப்போம். குஜரால் டாக்ட்ரைன், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. குஜரால் அப்படின்ற ஒரு யாருன்னா ஐக்கிய குஜரால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் 1998ல இருந்து 99 இந்த டைம் பீரியட்ல நரசிம்மராவுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாஜ்பாய் இருந்திருப்பாரு கொஞ்ச நாள், ஒரு 13 நாள் கிட்ட. வாஜ்பாய்க்கு அப்புறமா வந்தவர் யார் சார்னா மிஸ்டர் தேவகவுடாவுக்கு அப்புறமா வந்தவர் குஜரால். ஸோ குஜரால் என்ன பண்றாரு 1997, 98 இந்த டைம் பீரியட்ல குஜரால் டாக்ட்ரைன் அப்படின்றது ஃபேமஸ். அவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி எடுத்துட்டு வந்தார். நம்ம நெய்பர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி எடுத்துட்டு வந்தார். அதான் குஜரால் டாக்ட்ரைன். அண்ட் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட், இதுக்கு பின்னாடில நிறைய வரலாறு இருக்கு. 1991ல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யூஎஸ்எஸ்ஆர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் ஒரு காலத்துல யூஎஸ்எஸ்ஆர். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஆனா 1991ல என்ன ஆகுதுன்னா இந்த யூஎஸ்எஸ்ஆர் உடையுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடுகள்ல இப்ப சொன்னால கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் யூஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. பின்னாடி இந்த நாடுகள்லாம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா மாறிப்போச்சு. அப்போ 1991க்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங். ரஷ்யா வாஸ் த ஒன்லி பிக் ஆப்போனன்ட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பட் 1991க்கு அப்புறமா என்ன பண்ணல அப்படின்னா, ரஷ்யா உடைஞ்சதால, கோல்டு வார் முடிவுக்கு வந்ததால என்ன ஆகுது, அந்த யூஎஸ்ஏ ரொம்ப பெரிய ஆயிட்டாங்க. ஓகேவா? உலகத்துல என்ன ஆகுது அப்படின்னா யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்றது வருது. பைபோலார் வேர்ல்ட்ல இருந்து யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இனிமேட்டு நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை நோக்கி போக ஆரம்பிச்சோம். லைக் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இந்த மாதிரியான கீழே தேசங்களை நாம ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இதுதான் என்னன்னா நரசிம்மராவ் பீரியட்ல எடுத்துட்டு வந்த லுக் ஈஸ்ட் பாலிசி. அது இன்னைக்கு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாவே மாறி போச்சு. அப்படின்னா என்ன பண்றாங்க, அவர் மோடி கவர்மெண்ட் சொல்ல போனா 2014ல இருந்து நீங்க மோடி கவர்மெண்ட் வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபாரின் ரிலேஷன்ஸ்ல அதிகமா ஈஸ்டர்ன் வேர்ல்டு கூட, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கூட அதிகமா இன்டெகிரேஷன் வச்சிருப்பாரு. கான்செப்ட் புரியுதா? இதை பத்தி நம்ம படிப்போம். திங்க் வெஸ்ட் அப்படின்னா இப்போ வெஸ்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அஸ். இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அஸ். நீங்க 2002 to 2007 அப்துல் கலாம் பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் பிரசிடென்டா இருக்கும் பொழுது யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல போய் டாக் கொடுத்திருப்பாரு. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஆல்சோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? இந்தியாவுடைய இதுதான் மேஜர் ஃபாரின் பாலிசி டாக்ட்ரைன்னா பிலாசபிஸ். இந்தியா எந்த மாதிரியான டாக்ட்ரைன்ஸை ஃபாலோ பண்ணுச்சு இதெல்லாம் நம்ம படிப்போம். எல்லாமே மீன்ஸ் அண்ட் ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங். சார்க பத்தி படிப்போம், பிரிக்ஸ், ஓகே, பிபிஐஎன் அண்ட் பிசிஐஎம். வாட் இஸ் பிபிஐஎன்? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தனியா படிப்பீங்க. பிம்ஸ்டெக், IBSA, ASEAN and RCEP, Regional Comprehensive Economic Partnership. இதை பத்தின ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்கான், டவுட்னா போய் பாருங்க. இந்தியா ஆப்பிரிக்கா ஃபாரம், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அஷ்காபாத், இந்த மாதிரி IOR, ARC, இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம படிப்போம்பா. இதுதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்கறாங்க. அண்ட் ஆல்சோ மெயின்ஸ்ல சார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிரிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பிரிக்ஸுக்கு ஏன் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ பிரிக்ஸால இந்தியாவுக்கு எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் விஷயம்.
அண்ட் ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ்ல இந்த மீகா கங்கா கோஆபரேஷன், ரைசினியா டைலாக், இதெல்லாம் ஹார்ட் ஆஃப் ஏஷியா கான்ஃபரன்ஸ், ஈஸ்ட் ஏஷியா சம்மிட், இதுதாங்க உங்களுக்கு கேட்கறாங்க. இதுதான் சிலபஸே. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இதுதான் இது கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. இதுல சின்ன சின்ன அப்டேட்ஸ் வரும்பொழுது அந்த அப்டேட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து படிப்பீங்க. whether you people able to understand what I am coming to say? ஓகே, இதுதான் விஷயம். ஓகேவா? இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ OBOR எடுத்துக்கோங்க, ஒன் பெல்ட் ஒன் ரோட் பாலிசி. இதை பத்தி நம்ம படிப்பீங்க. இன்டர்நேஷனல் நாட் சோ டிரான்ஸ்போர்ட் காரிடர், குளோபல் ட்ரேட் வார், WTOல என்ன நடந்துட்டு இருக்கு, வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, கரன்சி வார், ஏன் சைனா வந்து அவனுடைய ஃபாரெக்ஸ்ல அதிகமா வந்து டாலரை சேவ் பண்ணி வச்சிருக்கான், சிரியன் கிரைசிஸ் என்ன, ஷியா முஸ்லிம்ஸ் யாரு, சன்னி முஸ்லிம்ஸ் யாரு, ஏன் ஷியா முஸ்லிம்ஸ்க்கு ரஷ்யா சப்போர்ட் பண்றாங்க சிரியா இஷ்யூல, சவுத் சைனாவில் நடக்கக்கூடிய சவுத் சைனா சி கான்ஃபிளிக்ட் என்ன, ஏன் அங்க இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸுக்கு எல்லா நாடுகளும் போட்டி போடுறாங்க, பிரெக்சிட் ஏன், பிரிட்டன் எக்ஸிட் அப்படின்னும் பொழுது ஏன் பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளில போச்சு, டி குளோபலைசேஷன், இன்னைக்கு குளோபலைசேஷன் நடக்குதா, நியோ குளோபலைசேஷன் என்ன, ஓகேவா? இது மாதிரி எல்லாமே நீங்க படிப்பீங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்னன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரியான இது பாருங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வருது. வேர்ல்டு ஆர்கனைசேஷன், ஹெல்த் ஆர்கனைசேஷன், ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்னென்ன, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்னென்ன, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் என்னென்னலாம் ரிலீஸ் பண்றாங்க, இதுதான். இதெல்லாம் நீங்க மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் கவர் ஆயிடும். ஓகேவா? ரீசெண்டா இந்தியா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஹூ ரிலீஸ் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்? யார் ரிலீஸ் பண்றா? இதுதான் கொஸ்டின். புரியுதா மக்களே உங்களுக்கு? இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலா. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ப்ரீ ரீடிங் ஆர் பேசிக் ரீடிங். நான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும். என்ன படிக்கணும்? நியூஸ் பேப்பரை படிக்கணும். பேசிக் பிலாசபி அண்டர்லைன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், எவல்யூஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்கு, மேஜர் சேஞ்சஸ் இன் த வேர்ல்ட் இன் த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ். நீங்க 1991 இருந்து எடுத்துக்கோங்களேன். ஏன் லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ்னு? 1900 கோல்டு வார் எண்ட் ஆகுது 1991ல, ரஷ்யா உடையுது. 1991 இருந்து 2021 வரைக்கும் என்ன நடக்குதுன்னு படிங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த 20 வருஷத்துல என்ன நடந்ததுன்னு படிங்க. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ரோல் ஆஃப் இந்தியா இந்த மேஜர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ ரோல் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது யூ டேக் ப்ளூ கிராஸ், இந்தியன்ஸ் அதிகமா இருப்பாங்க. இன்டர்நேஷனல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்தியன்ஸ் அதிகமா இருப்பாங்க. இந்தியன் ஆர்மி அங்க அதிகமா இருக்கும். ஓகே, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எந்த விதமான ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் இந்தியா அதிகமா இருக்கும். ஆப்கான் வார்ல இந்தியா ஆல்சோ சப்போர்ட்டட் ஆக்சுவலி. ஓகே, இந்தியா அங்க ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் இந்தியா பண்ணிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா கிளைமேட் சேஞ்ச் சப்போர்ட் பண்ணி நீங்க யூ டேக் பைலேட்ரல் ரிலேஷன்ஸ், ட்ரைலேட்ரல் எக்ஸசைசஸ். கான்செப்ட் புரியுதா? இப்போ பைலேட்ரல் ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இந்தியாவுடைய ரோல் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர்ல தான் உங்களுக்கு மேக்சிமம் வந்து உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி மார்க் கேட்பாங்கன்றத பத்தி, இந்த பேப்பர்ஸ் ஆஃப் 250 மார்க்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஓகே, 10 மார்க்ஸ் 150 வேர்ட்ஸ்ல கேட்பாங்க, 15 மார்க்ஸ் அப்படின்னா 250 வேர்ட்ஸ்ல கேட்பாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் வரும், 15 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க என்னதான் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் 150 வார்த்தை, விச் மீன்ஸ் 1.5 பேஜுக்கு எழுதணும். 250 வார்த்தைனா 2.5 பேஜுக்கு எழுதணும். 1.5 பேஜ் 2.5 பேஜ். இதுல நீங்க என்ன எழுதுறீங்கன்றத மேட்டர். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஷார்ப்பா என்ன பேசுறீங்களோ என்ன சொல்றீங்களோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும். வளவலா தொண்ணா ஆன்சர் ஷீட்ல எழுதணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் பொதுவாகவே நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ்வலாகவே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன். நியூஸ் பேப்பர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து எடுத்துருவேன். இதை தவிர்த்து எனக்கு கோல்டு வார்னா என்ன, வேர்ல்டு வார்னா என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியணும்னா நீங்க இந்த மாதிரியான ஆத்தர்ஸோட ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பை வினய்குமார் மல்ஹோத்ரா, இவர் நல்ல ஆத்தர் ஆக்சுவலா. இப்போ ஓகேவா, இவர் நல்ல ஆத்தர். மற்றபடி இதெல்லாம் நீங்க ஆப்ஷனல், பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் அதெல்லாம் வாங்கி படிக்கலாம். அந்த கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் டெரி கல்ஹோகன், இதெல்லாம் வந்து நீங்க ஐஆர் ஆப்ஷனல்ஸ் தான், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்ஸ்லாம் நீங்க அதை வாங்கி படிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அண்ட் பாந்த் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காரு, ஸோ இவருடைய புக்கையும் வாங்கி படிக்கலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும். வேர்ல்டு வார் ஏன் நடந்துச்சு, கோல்டு வார்னா என்ன, புரியுதுங்களா? கோல்டு வார்ல நீங்க நிறைய வார்ஸ் பத்தி சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இந்த வார் இதனாலதான் நடந்துச்சு, இதனாலதான் நடந்துச்சு.
ஏன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு டைனமிக் பார்ட் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹிஸ்டரி கொஞ்சமா தெரியணும், தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனாலதான் வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு, இப்போ ஹிஸ்டரி ஆப்ஷனல் எடுத்தவங்களுக்கு, பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் எடுக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக்ஸ்லாம். ஓகேவா? இதை தவிர்த்து இல்லாம ஜென்ரலா பேக்ஸ் இண்டிகா, சசி தரூர் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். பேக்ஸ் இண்டிகா, அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டியூட் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்ல என்ன மாதிரியான வெப்பன்ஸ் சிஸ்டம் இருக்கு, எங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ் நான் அதிகமா ரெலவென்ட் பண்றது இதுதான். ஃப்ரண்ட்லைன் மேகசின்ஸ், ஓகே, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அப்படின்ற ஒரு புக் இருக்கு. வேர்ல்டு ஃபோக்கஸ் அப்படின்ற புக் இருக்கு. நீங்க மார்க்கெட்ல எதனா ஒரு புக், ஒரு மந்த்லி மேகசின் இருக்கும். வேர்ல்டு ஃபோக்கஸ் அப்படின்றது ஐஆர் ரிலேட்டட், வேர்ல்டு ஃபோக்கஸ். ஓகேவா? அந்த வேர்ல்டு ஃபோக்கஸ் அப்படின்ற மேகசினும் வாங்கி படிங்க. ஓகே, இல்ல சார் அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸை கவர் பண்ணி நீங்களே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ராஜீவ் சிக்ரி புக்கும் நல்லா இருக்கும். இந்த புக்லாம் நான் வச்சிருக்கேன். ரீதிங்கிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, காப்பிங் வித் சேஞ்சிங் வெல்த், முகுந்த் துபே. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, படிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர், ஓகேவா, அவருடைய புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, த இந்தியன் வே அப்படின்ற புக். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படின்றது கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டேன் ஓகே கேள்விகளுடைய இப்ப இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் அப்படின்றதுல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்னா இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் அதிகமா உங்களுக்கு 2015ல அந்த கொஸ்டின்ஸ் அதிகமா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வருது, ஒவ்வொரு கொஸ்டின் வந்திருக்கு. 2015ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பைலேட்ரல், ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ் பார்த்தோம்னா அதுல 2018ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. 2018ல 3 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி இதுல இருந்தா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியா அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட், இந்தியா எந்தெந்த மாதிரியான அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. 2016ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், 2020ல ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டின். அண்ட் 4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்கோம். 2013ல எஃபெக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அஃபெக்டிங் இந்தியா, இன்ட்ரெஸ்ட் ஆன் இந்தியா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சிலபஸ்ல இருந்து, நீங்க சிலபஸ் மனப்பாடம் பண்ணீங்கன்னா சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் இந்தியா அண்ட் டயஸ்போரா பத்தி கேட்டிருக்கான். இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸை பத்தி கேட்டு வச்சிருக்கான் 2020ல ஒரு ஏஜென்சி பத்தி. ஓகேவா? இதுதான் விஷயம் ஆக்சுவலா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2020ல மட்டும் கேட்ட கொஸ்டின் பாருங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ரோல் ஆஃப் WHO. ஏன்னா 2019ல எபிடமிக்னே சொல்லக்கூடாது, பேண்டமிக் டைம் பீரியட் அது. ஸோ பேண்டமிக் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொரோனா டைம் பீரியட்ல, COVID-19 பேண்டமிக் டைம் பீரியட்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதோடைய ரோல் என்னன்னு கேட்டு வச்சிருக்கான். மிக முக்கியமான ஏரியா. வாட் இஸ் த ரோல் ஆஃப் WHO? என்ன பண்றாங்க WHO? சொல்ல போனா WHO தான் நம்மள முதல்ல வார்ன் பண்ணாங்க. ஓகேவா? முதல்ல நம்மள வார்ன் பண்ணது WHO தான். ஆனா பட் அது அவங்க வார்ன் பண்ணதெல்லாம் நம்ம கண்டுக்கவே இல்லை. ஓகே, அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்பும் கண்டுக்கல, இந்தியாவும் கண்டுக்கல, சைனாவும் கண்டுக்கல. ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் WHO? என்ன பண்றாங்க அவங்க? ஓகேவா? Indian diaspora has a decisive role to play in the politics and the economy of America and European countries. அதை பத்தி சொல்லுங்கன்றான். ஓகேவா? நீங்க அவங்க எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க, எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் என்ன, ஓகேவா, முக்கியமா பாத்தீங்கன்னா கல்ச்சரல் கான்ட்ரிபியூஷன் என்ன, ஓகேவா, எந்த மாதிரியான ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 4 இதுல நீங்க பேசுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். Quadrilateral security dialogue, Quad, it's transforming itself into a trade bloc from a military alliance. ஒரு மிலிட்டரி அலையன்ஸ்ல இருந்து இப்ப அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் ஜப்பான், இவங்க 4மே ஒரு மிலிட்டரி அலையன்ஸ்ல இருந்து அது ஒரு ட்ரேட் பிளாக்கா மாறியாச்சு. ஸோ அதை பத்தி பேசுங்கன்றான். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் டீல் ஓவர் இந்தியோ ரஷ்யோ டீல்ஸ்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமே டிஃபென்ஸ் டீல்ஸ் இருக்கு. பட் அதை விட இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டீல்ஸ் பத்தி கேட்கிறாங்க. அதோடைய ரெஃபரன்ஸ் பத்தி கேட்கிறாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பெசிபிக் ரீஜன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தாங்க வரும். புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். அந்த வருஷத்துடைய நியூஸ் பேப்பர்ல அந்த வருஷத்துல கடந்த நீங்க எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் 2 வருஷம் எந்த டாபிக் ரொம்ப ஹாட் டாபிக்கோ அந்த டாபிக் தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல கேட்பாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர், திருப்பியும் நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். முக்கியமா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எடிட்டோரியல்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்க முக்கியமா படிக்கணும், எழுதி பார்க்கணும்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ், ஓகே, சிலபஸை மெமரைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல உங்களுக்கு அதிகமான ஒரு ஹோல்டு கொடுக்கும். ஓகே, உலக வரலாறு, உள்ளூர் வரலாறு மட்டும் இல்லை, உலக வரலாறும் உலக அறிவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் மை டெமோ. எதனா டவுட்னா என்கிட்ட கேட்கலாம். திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் டெமோ. இதான் புரியுதுங்களா? மற்றதெல்லாம் கிளாஸ்ல தான் சொல்ல முடியும். உங்களுக்கு நான் நோட்ஸ், பவர் பாயிண்ட்லாம் கொடுத்துருவேன். நான் ஆக்சுவலா நான் நடத்துகிற பவர் பாயிண்ட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருவேன். பிரதர் மென்டர்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நான் தான் நடத்துவேன். ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இது நான் தான் நடத்துவேன். எத்திக்ஸ், சைக்காலஜிக்கல் பார்ட் நான் தான் நடத்துவேன். கவர்னன்ஸ் பார்ட் சுதாகர் சார் வில் டேக். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் 2 நாள் டெமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னும் உங்களுக்கு எஸ்ஏ, ஓகேவா, அண்ட் எத்திக்ஸ் இருக்கு. ஸோ வெனஸ்டேல இருந்து உங்களுடைய கிளாஸஸ் ஈவினிங் ரெஸ்யூம். ஏன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 5 o'clock இருந்து 9 o'clock அண்ட் வீக்கெண்ட்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சில கிளாஸஸ் சப்போஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவோம். ஆனால் அதுக்காக டெய்லியெல்லாம் ரெக்கார்டிங் கொடுங்க கேட்டிங்கன்னா என்னால் தர முடியாது. ஏன்னா ஒரு நாள் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணனாலே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 3 நாள் ஆகும். ஸோ அதனால எது மிஸ் பண்ணீங்களோ அதுதான் ரெக்கார்டிங் கொடுப்போம். ப்ளீஸ் ரிமெம்பர், ஆன்லைனுக்குன்னு சில அட்வான்டேஜ் இருக்கு, ஆஃப்லைனுக்குன்னு சில அட்வான்டேஜ் இருக்கு. ஆன்லைன்ல இது மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணாதான் ஆன்லைன் நல்லா இருக்கும். நான் அப்படியே வந்து வீடியோ பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தான். நான் பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஓகேவா? நான் ஒன்று சொல்லுவேன், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ரைஸ் ஆகும், டக்குன்னு கொஸ்டின் கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? எவ்ரிதிங் ஹேவ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஆஃப்லைன்ல சில பிளஸ் இருக்கு, ஆன்லைன்ல சில பிளஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டெமோவை இதோட நான் முடிக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு டவுட்னா தாராளமா கேட்கலாம். அப்போ எனி டவுட்ஸ்? அப்துல் சமாத், ராஜலட்சுமி, கௌஷிகா, குகஸ்ரீ, மைதிலி, நந்தினி, நந்தகுமார், டவுட்ஸ் இருக்கீங்களா? கிளியர்? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். மற்றதான் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். டோன்ட் வரி, ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் உழைப்பு போடணும். பார்த்துக்கலாம். ஸோ வில் see you in the next class. Thank you so much. Bye. Take care. Bye. Thank you. Thank you, sir. Thank you.